ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். இது இன்னும் நம்ம பாஷையில் நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நீர் என் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தினா இன்னும் கூட அர்த்தமுள்ளதாய் மாறும். மீண்டுமாய் படிக்கிறேன். என்னுடைய உணர்தலுக்காக, நம்முடைய புரிதலுக்காக இன்னும் அதை ஆழமாய் உரிமையோடு படிக்க விரும்புகிறேன். என் சூழ்நிலையெல்லாம் பாதகமாகவும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறது போல இருந்தாலும் கூட, ஆனாலும் கர்த்தாவே, நீர் உமது ஒரே பேரான குமாரனை எனக்கு கொடுத்தபடியினாலே, அவரையே பலியாய் கொடுத்து பரிசுத்த ரத்தத்தை கொண்டு என்னை மீட்டபடியினாலே, அதுதான் இந்த ஆனாலும் கர்த்தாவே. இது பழைய ஏற்பாடு தான், ஆனால் நம்ம இன்னைக்கு உரிமை கொண்டாட முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு கொடுக்கப்படலை, ஆனால் தாவீதின் வம்சத்தில் அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். இதை உணர்ந்து இதை படிப்போம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையும் நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்னு சொல்றார். இத்தனை மரண போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு மனுஷனால சொல்ல முடியும்னா, நான் நம்புகிறேன் அவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின அதே தலையணையை பயன்படுத்துகிறார். அதனால தான் அவரால் படுத்துறங்கி விழித்தெழ முடிந்தது. இத்தனை 16,000 பேர் சுற்றி வளைத்து கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாண்டட் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனால் தூங்க முடியுமான்றது எப்படி முடியும்? நமக்கு இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கே நமக்கு தூக்கம் வரல. அங்கே மரண போராட்டம். நம்ம கொலை செய்ய யாரும் இன்னைக்கு தேடலை. நமக்கு மரண போராட்டம் இல்லை, எப்படி வாழ்றதுன்னு தான் போராட்டமாக இருக்குது. அந்த சூழ்நிலைக்கே நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் இங்கே கொலை செய்ய தேடப்பட்டு கொண்டிருந்த தாவீதுக்கு, நான் படுத்துறங்கி விழித்தெழுந்தேன்னு சொல்கிறார். கர்த்தரை நீ தாங்குகிறீன்னு சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவங்க பிரச்சனையை விட தாவீதுடைய பிரச்சனை ரொம்ப பெருசு. தாவீதுடைய பிரச்சனையை காட்டிலும், தாவீதுடைய பிரச்சனைக்காவது மனுஷங்களுடைய தொந்தரவு இருக்குது. ஆனால் இங்கே ஏசப்பா படகுல தூங்கும் போது பார்த்தீங்கன்னா, அவரை சுற்றிலும் இயற்கையின் பிரச்சனை இருக்குது. இயற்கையின் பேரிடர்னே சொல்லலாம். அதை யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு பிம்பம் இருக்குது. மனுஷனாவது கொஞ்சம் கையில் காலில் விழுந்தாது பழச்சிக்கலான்னு சொல்லலாம். குத்திராதப்பா, வெட்டிடாதப்பா, அழிச்சிடாதப்பான்னு ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இயற்கை கிட்ட ஒன்றும் பேசவே முடியாது. பூகம்பம் வந்தாலோ, சுனாமி வந்தாலோ, வேறு எந்த இயற்கை பேரிடர் வந்தாலோ தப்பிக்கவே முடியாதுன்னு நமக்குள்ள ஒரு பிம்பம் இருக்குது, ஒரு மாயை இருக்குது. ஆனால் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன். மனுஷனையும் ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும், இயற்கையும் அவரால் ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும், ஒரு வார்த்தையை சொல்லி. அப்பேற்பட்ட தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காய் கொடுத்து